நீங்கள் போய் இன்னொருத்தன் காரை அடித்து தூக்கிட்டீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொருத்தன் வந்து உங்களோட காரை அடித்து தூக்கிட்டான். இந்த சிச்சுவேஷனில் யாரோட இன்சூரன்ஸ் பே பண்ணும், யாரில் ஃபால்ட் வரும், உங்களோட இன்சூரன்ஸுக்கு ஃப்யூச்சரில் என்ன ஆகும்? இந்த 3 கொஷனுக்குரிய கிளியர் ஆன்சர் உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒன்டாரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைசர். ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு வர அவுட்கம்மை நான் 4 பார்ட்டாக பிரித்து உங்களுக்கு வழங்கப்படுத்த போகிறேன். முதலாவது கிளைம் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். முதலாவது ஆக்சிடென்ட் ஒன்று நடந்த உடனே தேவையான அளவுக்கு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது லைபிலிட்டி ஸ்லிப், அப்படி இல்லைன்னு சொன்னால் பிங்க் ஸ்லிப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள் அண்ட் கொலிஷன் சென்டரில் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இன்சூரன்ஸுக்கு கால் பண்ணி தெரியப்படுத்துங்க. அப்படி இன்சூரன்ஸுக்கு தெரியப்படுத்தின உடனே உங்களோட இன்சூரன்ஸால் கிளைம் அட்ஜஸ்டர்னு ஒரு ஆளை இது அசைன் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதே மாதிரி மற்ற ஆளும் இன்வால்வ் ஆகின மற்ற டிரைவரோ மற்ற ஆக்களோ அவங்களும் அவங்களோட இன்சூரன்ஸை கண்டெக்ட் பண்ணி அவங்களோட சைடில் இருந்து ஒரு கிளைம் அட்ஜஸ்டர் அசைன் ஆகுவாங்க. அதுக்கு பிறகு அந்த கிளைம் அட்ஜஸ்டர் என்ன நடந்தன்னு சொல்லி எல்லா எவிடன்ஸ் ப்ளஸ் உங்களோட ரிப்போர்ட் மற்ற பார்ட்டி ரிப்போர்ட் எல்லாத்தையும் வச்சு கிளைம் அட்ஜஸ்டர் ஒரு முடிவொன்றுக்கு வருவார். மீன்வைல் 2 பார்ட்டிக்குமே கிளைம் செட்டில் பண்ணுற விஷயம் போயிட்டுருக்கு. இந்த முடிவில் 2 வகையில் அவுட்கம் வரலாம். முதலாவது அவுட்கம் என்னன்னு சொன்னால் உங்களோட 0% ஃபால்ட், அதாவது உங்களோட ஃபால்ட் இல்லை. இப்படி அவுட்கம் வந்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி நீங்கள் பயப்பட தேவையில்ல. இன்வால்வ் ஆகின 2 பேர் கவரேஜ் டீட்டெயில்ஸை வச்சு எதுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்குரிய பேமெண்ட்டில் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஆக்சிடென்ட் உங்களோட ஃப்யூச்சர் ரேட்டில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. 3வது அவுட்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபால்ட்டுன்னு சொல்லி வர்றது, அதாவது 0வை தவிர்த்து 25%, 50%, 75% இல்லாட்டி 100% உங்களோட ஃபால்ட்டுன்னு சொல்லி வந்துட்டுன்னு வைங்க. இப்படி நடந்தால் உங்களுக்கு என்ன கவரேஜ் இருக்கோ அந்த கவரேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கிளைம்ஸ் அமௌண்ட்டுகள் பே பண்ணப்படும். ப்ளஸ் அதை பார்ட்டிக்கும் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி லைபிலிட்டி மூலம் பேமெண்ட்டில் கொடுப்பாங்க. ஆனால் இது உங்களோட ஃபால்ட்டுங்கிறதால உங்களோட இன்சூரன்ஸில் நிறைய மாற்றம் வரும். உங்களுக்கு இருக்கிற இன்சூரன்ஸ் கவரேஜஸ் ப்ளஸ் உங்களுக்கு இருக்கிற இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நீங்கள் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து என்ன மாற்றம் நிகழுங்கிறது முதலாவது தீர்மானிக்கப்படும். முதலாவது உங்கள்கிட்ட ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் கவரேஜ் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முதல்ல உங்களோட இன்சூரன்ஸில் இருக்கும்னு சொன்னால் அந்த ஆக்சிடென்ட்டை உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபர்கியூ பண்ணிடுவாங்க. ஃபர்கியூ பண்ணுறதால உங்களோட ரினியூவலில் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூடாது. ஆனால் அந்த கவரேஜ் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் நிறைய நாள், அதாவது நிறைய வருடங்கள், அதாவது 2 இல்லாட்டி 3 இல்லாட்டி 4 வருடங்கள் கண்டினியூஸாக ஆக்சிடென்ட்டை இல்லாமல் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருப்பீங்கன்னு சொன்னால் சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் கவரேஜ் அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஆக்சிடெண்ட்டை மன்னிச்சிருவாங்க. அப்படி உங்கள்கிட்ட ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் கவரேஜ் இல்லை, ஆனால் ஏர்லியர் டேஸ் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து இப்போ ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் தான் ஆகுது, ஏர்லியர் டேஸில் ஆக்சிடென்ட் நடந்துட்டுன்னு சொன்னால் சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸை ரினியூ பண்ண மாட்டோம். நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க, அதனால் நீங்கள் ஹை ரிஸ்க்கு மாறிட்டீங்க, அதனால் வேறு ஹை ரிஸ்க் மார்க்கெட்டில் இன்சூரன்ஸ் எடுங்க, நாங்கள் ரினியூ பண்ண மாட்டோம்னு சொல்லி உங்களோட இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கப்பல் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஓகே உங்களோட ரிஸ்க் தேவைன்னு சொன்னால் உங்களுடைய இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை கொஞ்சம் கூட்டி உங்களுக்கு இன்சூரன்ஸை ரினியூ பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஃபர்கியூனஸ் கவரேஜ் இருந்து உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட இன்சூரன்ஸை ரினியூவலில் கூட்டாட்டியும் உங்களோட இன்சூரன்ஸ் இரேஸ் ஆகாது. மற்ற எல்லா கம்பெனியுமே உங்களோட இன்சூரன்ஸை ரேட் பண்ணி தான் வேறு கோட் தருவாங்க. ஸோ உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியை விட்டு நீங்கள் வேறு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் கோட் எடுப்பீங்கன்னு சொன்னால் அவங்க இந்த ஆக்சிடெண்ட்டை ரேட் பண்ணி தான் உங்களுக்கு கோட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் அதை ஃபர்கியூனஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷனில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து தப்பித்தவறி அது உங்களோட ஃபால்ட்டுன்னு சொல்லி வந்து உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட இன்சூரன்ஸை ரினியூ பண்ண முடியாது, நீங்கள் ஹை ரிஸ்க்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. என்ன சொன்னால் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைஸர் எங்களோட ப்ரோக்கரேஜில் 30 கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அதில் நிறைய கம்பெனிஸ் ஹை ரிஸ்க் மார்க்கெட். நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஹை ரிஸ்க் மார்க்கெட் உங்களோட ரிஸ்க் எடுக்கிற தயாராக இருக்காங்களான்னு பார்த்து பெஸ்ட்டான கோட்டை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவேன். அப்படி இல்லை நீங்கள் ஆக்சிடென்ட் ஒன்று பட்டுட்டீங்க, அது உங்களோட ஃபால்ட்டில் வந்துட்டு ஆனால் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி கேன்சல் பண்ணலாம், ஆனால் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை கூட்டியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, பெட்டர் வேறு ஏதாவது கம்பெனியில் பெட்டர் ரேட் தராங்களான்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னாலும் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். ஆனால் அது எப்போ கண்டெக்ட் பண்ணணும்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ரினியூவல் ஒரு 10-20 நாளில் இருக்கக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு முதல் செக் பண்ணுறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி இடையில மாற விட மாட்டாங்க, பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ உங்களோட ரினியூவல் வருது, ரினியூவலில் உங்களோட இன்சூரன்ஸை இந்த ஆக்சிடென்ட்டால் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு தந்திருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்ன கண்டெக்ட் பண்ணலாம், செக் பண்ணி வேறு ஏதாவது கம்பெனிஸில் லோ ரிஸ்க் மார்க்கெட்டோ ஹை ரிஸ்க் மார்க்கெட்டோ ஏதாவது ஒரு கம்பெனியில் உங்களுக்கு பெட்டரான ரேட் கிடைக்குதான்னு சொல்லி பார்த்து நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவேன். ஸோ ஆக்சிடென்ட்டுங்கிறது சொல்லிட்டு வரலை, அப்படி ஏதாவது நடந்தாலும் அது எண்ட் ஆஃப் த வேர்ல்டு இல்லை, ஏதாவது எங்கேயாவது ஒரு ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஸோ ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தால் தயவுசெய்து பயப்படாதீங்க.
ஒரு இடத்த இல்லாட்டியும் இன்னொரு இடத்த உங்களுக்கான ஆப்ஷனல் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் புதுசாக கார் வாங்க போகிறீங்க இல்லாட்டி வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் இன்னொரு 10-20 நாளில் முடிய போகுதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்ன கண்டெக்ட் பண்ணலாம். என்ன கண்டெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் மேலே இருக்கிற அந்த வெப்சைட் azivasan.ca வெப்சைட் போனீங்கன்னா இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த எல்லா சோஷியல் மீடியாவுக்குள்ளேயும் இந்த யூசர் நேம் azivasan WZAFAZAN அதில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாட்ஸ்அப்புக்கு ஜஸ்ட் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட கோட்டை செக் பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதை நான் கேட்பேன். அதில் அனுப்பினீங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸில் உங்களோட கோட்டை செக் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டை பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எடுக்கலாம், இல்லாட்டி நோ இஷ்யூஸ். உங்களுக்கோ அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து அவங்களோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகினிக்கா இல்லையா, அவங்கள்ட்ட இந்த ஆக்சிடென்ட் ஃபர்கிவ்னஸ் கவரேஜ் இருந்திக்கா இல்லையான்னு சொல்லி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் உங்களுக்கு தெரியும் சொன்னால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் ரிலேட்டடான டவுட் இருக்குன்னு சொன்னாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஐ வில் ட்ரை டு ஆன்சர் தட். பை.